வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் அரைச்சி அந்த பேஸ்ட்டை வறுத்து அது டார்க் ப்ரௌன் ஆற வரலும் பண்ணினா தான் இது ஹெல்த்துன்னு நினச்சிப்பாங்க. இப்போ சின்ன வெங்காயத்துக்கும் பெரிய வெங்காயத்துக்கும் நியூட்ரிஷன் வைஸ் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யார் வெங்காயம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நலம் வாழும் 2.0ல நம்ம வெங்காயத்தை பற்றி பேச போகிறோம். இப்போ வெங்காயம்னு எடுத்தாலே சின்ன வெங்காயம் இருக்குது, பெரிய வெங்காயம் இருக்குது. பெரிய வெங்காயம்லாம் கலர்ஸ் இருக்குது. ஸோ சின்ன வெங்காயம் டெஃபினட்டாக டேஸ்டியர். ஏன்னா அது சின்னதாக இருக்கிறதுனால இதை சாம்பாரில் போடுவோம். சில பேர் அதையே டெய்லி உரித்து யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட் பீப்புள் இது உரிக்கிறதுக்கு டைம் ஆகுதுங்கிறதுனால பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ சின்ன வெங்காயத்துக்கும் பெரிய வெங்காயத்துக்கும் நியூட்ரிஷன் வைஸ் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவு வித்தியாசம் கிடையாது. பட் சின்ன வெங்காயம் சொன்னாலே நம்ம எண்ணெயை ஜாஸ்தி பண்ணிடுவோம், அது நல்லதில்லை. பட் டெஃபினெட்லி அது டேஸ்டியர், அதை பற்றி டிஃப்ரென்ஸே இல்லை. இப்போ அடுத்து வெங்காயத்தை பற்றி பார்த்தீங்கன்னா, கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு நல்ல டார்க் பிங்க் கலர் கிடைக்கும், கொஞ்சம் அதை விட மிதமான பிங்க் கலர், ஒயிட் கலர், சில ஊரில் மஞ்சள் கலர் கூட வெங்காயம் கிடைக்கும். ஸோ இதில் என்ன வித்தியாசங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் நியூட்ரிட்டிவ் வேல்யூ இப்போ கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிமிலர் தான். பட் என்னென்னா, இந்த கலர் டார்க் பிங்க் இருக்க இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து பெட்டராக இருக்குது. அதே மாதிரி வெள்ளை வெங்காயத்தில் கொஞ்சம் நார் சத்து பெட்டராக இருக்குது. எல்லா வெங்காயத்துலேயுமே அதில் இருக்கிற ஒரு காம்பவுண்ட் அலிசின்னு சொல்கிறோம், இது ரொம்ப நல்லது. இதுதான் நம்ம ஹெல்த் பெனிஃபிட்ஸுக்கு நிறைய விஷயம் பண்ணுது. இப்போது கொலஸ்ட்ரால் குறைக்கிறவங்க வெங்காயத்தை யூஸ் பண்ணால் நல்லது. இப்போ வெங்காயம் யூஸ் பண்ணுற விதம்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு கட் பண்ணி பச்சையாக அப்படியே சாலடில் போடுறது, இல்லை பச்சையாக தயிர் பச்சடியில் போட்டு சாப்பிட்றது, இது ரெண்டும் பெஸ்ட்டு. ஏன்னா பச்சையாக சாப்பிட்டா இதில் பெனிஃபிட் என்னென்னா, அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் பூரா உங்களுக்கு வந்துடும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின் சி, அலிசன் எல்லாமே உங்களுக்கு அப்படியே வந்துடும். இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் பச்சை வெங்காயம் சாப்பிட்டா அந்த வாடை வாயில் இருக்குது, அதனால எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால், அதை நம்ம டீத் ப்ரஷ் பண்ணிவிட்டு கூட அப்புறம் நம்ம வேலைக்கு போகிறச்சே போகலாம். இல்லை எங்களுக்கு அது செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வதக்கி சாப்பிட்லாம். பட் எண்ணெயை குறைவாக்கணும். வெங்காயம் போடுறோங்கிறதுனால எண்ணெயை நிறைய போட்டு வதக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான கருத்து. வெங்காயம் ஹெல்த்துக்கு நல்லது. பட் எண்ணெயில் போட்டு நிறைய எண்ணெயில் போட்டு ரொம்ப நேரம் அதை வதக்கினீங்கன்னா அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் குறைஞ்சிட்டே தான் போகும். அடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு சாட் போடுறாங்க, அந்த சூடாக ஒரு சன்னாவோ இல்லை பாவ் பாஜி மசாலாவோ எது பண்ணியிருக்காங்களோ அது மேலே சூடாக பச்சை வெங்காயத்தை போடுவாங்க. இது கூட ஓகே, ஏன்னா அது பச்சை வெங்காயம் பெஸ்ட்டு. அதை நம்மளால் சாப்பிட முடியலன்னா இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டா கூட அது பெட்டர். பட் வதக்க அதுவும் வதக்கி நீங்கள் செய்யணுன்னா கூட சிறிய அளவு வதக்குங்க, எண்ணெயும் குறைவாக ஊற்றி பண்ணுங்க, அது கூட பெட்டர். வெறும் கொடாயில் கூட கொஞ்சோண்டு வதக்கிட்டு அப்புறம் நீங்கள் மற்ற ஐட்டம் போட்டு சாப்பிட்லாம். இப்போ வெங்காயம் நம்ம கட் பண்ணிவிட்டு பாதி யூஸ் பண்ணிவிட்டு பாதியை ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் யூஸ் பண்ணலாமா? இல்லை இந்த சின்ன வெங்காயம் உரிக்க டைம் ஆகுது, அதனால நாங்கள் உரித்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 2-3 நாளைக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ சின்ன வெங்காயம் உரிக்கிறதே கூட சிறிய அளவு தான் நம்ம பின்னாடி அந்த இதை கட் பண்ணுவோம், அது கூட ஒரு 2 நாள் வச்சுருந்தா ஓகே. பட் பெரிய வெங்காயத்தை நீங்கள் கட் பண்ணிவிட்டு பாதியை யூஸ் பண்ணிவிட்டு பாதியை வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் இருக்கிற விட்டமின் சி சத்து குறைஞ்சிடும், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் குறைஞ்சிடும். வெங்காயத்தில் நிறைய தண்ணி சத்து இருக்கிறதுனால உடனே கிருமிகள் அதில் அட்டாக் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம ஜாகிரதையாக இருக்கணும். அண்ட் இது வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி விஷயங்கள் கூட வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால ஜாகிரதையாக இருக்கணும். இப்போ வெங்காயத்தை பொறுத்தவரையிலும் ரொம்ப எலசு வெங்காயத்தில் மேலே இருக்கிற அந்த வெங்காயத்தாள், ஸ்ப்ரிங் அனியன் அப்படின்னு சொல்லுவோம், இது கூட யூஸ் பண்ணலாம். இது சாலடில் அப்படியே பச்சையாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப ஹெல்த்தி.
ஏன்னா இதில் வந்து நிறைய நார் சத்து இருக்குது, பச்சை கலர் இருக்கிறதுனால இதில் நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அண்ட் இது வந்து ஹெல்த்தி. அதுவும் சாலடில் போடலாம். இல்லை ஏதாவது சூடாக பண்ணிவிட்டு மேலே எப்படி நம்ம பச்சை வெங்காயம் தூவோம் இல்லை, அந்த மாதிரி இந்த வெங்காயத்தாளை கூட துருவி நம்ம வந்து மேலே தூவி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஹெல்த் விஷயங்கள் நல்லது இருக்குது அதில். அண்ட் இது வந்து வெங்காயத்தை விட கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஏன்னா அது ஒரு இலைனால இதில் அந்த விட்டமின் ஏ சத்து இருக்குது, பல விஷயம் அதில் இருக்குது ஹெல்த்தியாக. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டில் சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் போட்டு வளர்த்துட்டு இதை கட் பண்ணி கூட ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் அதுக்கு பெஸ்ட்டு டேஸ்ட்டு. இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வெங்காயம், தக்காளி, அந்த பச்சை மிளகா இதெல்லாம் ஒரு அரைச்சி, இல்லை வெறும் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா அரைச்சி அந்த பேஸ்ட்டை வறுத்து அது டார்க் ப்ரௌன் ஆற வரலும் பண்ணினா தான் இது ஹெல்த்துன்னு நினச்சிப்பாங்க. அது கிடையாது. இப்போ ஒரு சூப் பண்ணுறீங்க, உங்களுக்கு வெங்காயம் யூஸ் பண்ணோன்னா எப்படி காயை வேக வைக்கிறீங்களோ அதே மாதிரி வெங்காயத்தை கூட வேக வச்சுட்டா அந்த ஃப்ளேவர், அந்த ஸ்மெல் எல்லாமே நல்லாயிருக்கும். அந்த மாதிரி கூட பண்ணலாம். இப்போ யார் வந்து வெங்காயம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப கேஸ் அவங்க சிஸ்டமில் இருக்குது, ஏற்கவே டைஜஷன் ஆகலை, அவங்க எக்கச்சக்கமாக அதுவும் சின்ன வெங்காயம் சாப்பிட்டா இன்னும் அந்த கேஸ் ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை சரி பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க சாப்பிட்லாம், அதில் ப்ராப்ளமே கிடையாது. பட் பார்த்திங்கன்னா, எதுக்கு ரிலீஜியஸ் ரீசன்ஸ்க்கு வெங்காயம் சாப்பிட்றது இல்லை அப்படின்னா, வெங்காயம் வந்து ஒரு தமசிக் ஆர் வந்து இந்த மாதிரி ஒரு ஐட்டம் நம்ம மைண்டை நிறைய வந்து மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு மெடிடேஷன், கான்சன்ட்ரேஷன் இதெல்லாம் வந்து வெங்காயம் நிறைய சாப்பிட்றவங்களுக்கு பண்ண முடியாது. அதனால் ஸ்பிரிச்சுவலில் யார் இறங்குறாங்களோ அவங்களுக்கு காம் மைண்ட் வேணும், மெடிடேஷன் பண்ணணும், இவங்களாம் வெங்காயத்தை அவாய்ட் பண்ணுவாங்க. பட் சாப்பிடக்கூடாதுன்னு யாருக்குமே கிடையாது, எக்ஸப்ட் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரலும் தாராளமாக வெங்காயம் சாப்பிடலாம். இப்போ 60 வயசு ஆயிடுச்சு, வெங்காயம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நிறுத்திடுறாங்கன்னா அது ஸ்பிரிச்சுவல் ரீசன்ஸ்க்கு, வேறு ஒன்றும் ப்ராப்ளம், அலர்ஜிலாம் வெங்காயத்தில் வரவே வராது. இப்போ வெங்காயம் நல்லதுன்னு நம்ம வந்து நிறைய விஷயம் இப்போ பார்த்தோம். பட் வெங்காய பஜ்ஜி, வெங்காய பக்கோடா, வெங்காயத்தை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுற விஷயத்தில் போட்டு சாப்பிட்டோன்னா இது நல்லதே கிடையாது. ஏன்னா அதில் ஃப்ரை பண்ணுறதே அந்த பெனிஃபிட்ஸ் ஆஃப் த வெங்காயம் குறைஞ்சி போயிடும். ஏன்னா எப்பாவது ஒருக்க சாப்பிட்டா எதுவுமே ப்ராப்ளம் இல்லை, பட் வெங்காயம்தான் வேணும். அது ஹெல்த்தின்னு நினச்சி அதை பஜ்ஜி போண்டாவில் சாப்பிட்டிங்கன்னா அது ஹெல்த்து கிடையாது. ஏன்னா இந்த ஃப்ரை பண்ணுறதே இது மாறிடும். அதுவும் பக்கோடா மாதிரி இன்னும் அதை உதுத்து நம்ம வந்து வறுக்கரிச்சு அது கிறிஸ்பாகிறதுக்கு ரொம்ப நாழி வந்து நம்ம வந்து அதை எண்ணெயில் வைப்போம். அந்த மாதிரி டைமில் நம்ம வெங்காய பக்கோடா சாப்பிட்றதே இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆஃப் வெங்காயம் உங்களுக்கு அந்த அளவு கிடைக்காது. ஏன்னா அந்த எண்ணெயில் அவ்வளோ நேரம் அதை பண்ணுறதே அது வந்து மாறி போயிடும். அதே மாதிரி சின்ன வெங்காயத்தையும் சாம்பார் பண்ணுறது, இல்லை தீயல் அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க கேரளாவில், இல்லை இந்த மாதிரி விஷயம் கூட ரொம்ப எண்ணெயில் போட்டு வதக்கினீங்கன்னா அந்த பெனிஃபிட் ஆஃப் அந்த வெங்காயம் குறைஞ்சிடும். ஏன்னா வெங்காயம் மெயினாக பார்த்திங்கன்னா விட்டமின் சி சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், இது பல விஷயம், இந்த ஹார்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம சாப்பிட்றோம். பட் இதை எண்ணெயில் போட்டு வதக்க இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் போயிடும். உங்களுக்கு ஃப்ளேவர் கிடைக்கும், டேஸ்ட்டு கிடைக்கும், பட் பெனிஃபிட்ஸ் போயிடும். அதனால் ஜாகிரதையாக இருங்க. வெங்காயத்தை பொறுத்தவரையிலும் ஹெல்த்தி, பட் எப்படி யூஸ் பண்ணுறோம், அதனால அது வழியாக நம்மளுக்கு ஹெல்த் கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள்.